गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மனிஷ்டால் இந்த அந்தரிக்ஷத்தில் இருக்கிற கிரகங்கள் சூரியன் இவைகள்லாம் வர்ணிச்சுட்டு அடுத்ததாக துருவமண்டலத்தை பற்றி சொல்கிறார். அந்த துருவமண்டலம் தான் இருக்கிறதுலே மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த துருவமண்டலம் அதனுடைய ஆதாரத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலாகவும் ஆரம்பமாகவும் இருக்குது, ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்னு துருவமண்டலத்தை வர்ணிக்கிறார். அந்த துருவமண்டலம் அது ஒரு நடுப்புற இருந்துட்டு அதை சுற்றி நிறையா நட்சத்திரங்கள்லாம் வருதுன்னு வர்ணிக்கிறார். அதுக்கும் மேலே சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கான். அவைகளெல்லாம் அது போகிற ஸ்பீடு அதெல்லாம் கணிக்கவே முடியாது. அது நம்ம கணக்கிலேயே இல்லாத ஒரு இதில் இருக்கிற அளவுக்கு அதனுடைய சஞ்சாரமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இது துருவமண்டலம், அந்த துருவமண்டலம் தான் முதல்ல இருக்குன்றது போல் பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுட்டே வரார். இப்படி இந்த துருவமண்டலம், அந்த துருவமண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் இப்படி சஞ்சாரமாகுது அப்படின்னு வர்ணிச்சுட்டு அடுத்தது இவைகள்லாம் எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்போ பார்த்தா இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய சூரியன், சந்திரன், இந்திராதி தேவர்கள் இவர்கள்லாம் எப்படின்னா தினமும் பிரம்மதேவனுக்கு ஒரு நாட்களில் இவர்கள்லாம் உண்டாகி அழிஞ்சிருவாளாம். அதுக்கும் மேலே இந்த நவப்பிரஜாபதிகள், துருவமண்டலம், சில முக்கியமான ரிஷிகள் இவர்களெல்லாம் தான் எப்பயும் இருந்துட்டு மகாப்பிரளய கால பரியந்தம் பிரம்மதேவன் இருக்க பரியந்தம் இருப்பா. இந்த 3 உலகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திரன் முதலிய தேவர்கள், சூரியன், சந்திரன் எல்லோரும் பார்த்தா அந்த பிரம்மாவனுடைய ஆயுஸில் ஒரு கல்பம் அப்படின்னு பிரம்மதேவனுடைய ஆயுஸில் பார்த்தா ஒரு நாள், அது நம்மளுக்கு ஒரு கல்பமாக சொல்லப்படுறது. இப்போ நம்மளுடைய ஆயுசு பிரகாரம் பார்த்தா ஒரு கல்பம் எவ்வளோ அப்படின்னா 800 கோடி சில சொச்சம் வருஷம். இவைகள் நம்மளுடைய ஆயுஸில் சேர்த்தன்னா எவ்வளவோ அதுதான் பிரம்மதேவனுடைய ஒரு நாள் கணக்கு. இந்த ஒரு நாள் கணக்கில் இந்த சூரியன், சந்திரன், இந்திரன் எல்லோரும் உண்டாகி அவளோட ஆயுஸானது முடிஞ்சிருமா. எப்படி நாம் தூங்கி எழுந்தால் நம்ம பாடியானது ரீசெட் ஆகி நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் இதுவாகி திரும்ப நம்ம கார்த்தால எழுந்துக்கும் போது எனர்ஜியோடு எழுந்துக்கிறோமோ, அதே போல் இந்த ஒரு பிரம்மதேவன் முழிச்சுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற பரியந்தம் ஒரு கல்ப காலம். இப்போ நம்ம சங்கல்பத்தில் சொல்கிறோமே ஸ்வேதவராக கல்பம்னு, இன்றைக்கி பிரம்மதேவன் முழிச்சுட்டு இருக்கார். இப்போ நம்ம ஸ்வேதவராக கல்பத்தில் இருக்கோம். இன்னியோடைய கணக்கில் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா அவருடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அவருக்கு மாத்தியானிக காலத்தில் இருக்கும். நம்ம இப்போது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ராத்திரி வரைக்கும் ஆகி 800 கோடி வருஷம் முடிஞ்சதுன்னா திரும்ப அடுத்தது ஆரம்பிக்கும். இதுக்கு சூரியன், சந்திரன், தேவர்கள் எல்லாரும் அவா உண்டாகி 800 கோடி வருஷம் வாழ்ந்து திரும்ப அவர்கள் போவார்கள் அப்படின்னு இந்த ஒரு கல்பத்துக்கு ஒரு தடவை இது ரீசெட் ஆகுமா. அப்படி ரீசெட் ஆகும்போது இந்த துருவ நட்சத்திரம் மாத்திரம் அது எப்பயுமே சாஸ்வதமாக இருக்கும், அந்த துருவஸ்தானம் அப்படின்னு இவர்களை வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டா. இந்த லௌகிகமான பிரமாணங்கள் நிறையா இருக்குது. இந்த பூமி எவ்வளோ வருஷம் முன்னாடி வந்தது, சூரியன் எவ்வளோ வருஷம் முன்னாடி உண்டானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. அதனுடைய சஞ்சாரத்தை வச்சு இந்த ஒளியை வச்சு எல்லாம் அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு சூரியன் தீர்மானமாக 400 கோடி வருஷம் அந்த சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியானது அது இன்னும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிரும்னு, அது பெருசாகி அணைஞ்சிரும்னு லௌகிகமான இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உண்டாகி 400 கோடி வருஷம், இன்னொரு 400 கோடி வருஷம் இருப்பார் தோராயமாக அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு லௌகிகமாக. கிட்டத்தட்ட இந்த கல்பத்தை வச்சு பார்த்தோன்னா அது அப்படியே ஒத்து போகிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 800 கோடி சிச்ச வருஷம்தான் பிரம்மதேவனுடைய ஒரு கல்ப காலமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த லௌகிகமும் இதுவும் கிட்டத்தட்ட சேருவது போல் இருக்குது. அதே மாதிரி பூமியும் இத்தனை வருஷ காலம் இருக்கும் அப்படின்னு வர்ணிப்பது எல்லாமே கிட்டத்தட்ட சேர்றது எல்லாமே. ஆனால் இதனோட அழிவு அது அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்கார். நம்ம சயின்ஸ்லாம் பார்த்தா இது இப்படிலாம் மாறி இப்படிலாம் போகும்னு சொல்லியிருக்கா. ஆனால் காலப்பிரமாணம் கிட்டத்தட்ட சேர்றது இந்த பிரம்மதேவனுடைய ஒரு நாள் ஆயுசு கல்பத்தை வச்சு பார்க்கும்போது. அடுத்ததாக இந்த ஆகாசத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் முக்கியமான நட்சத்திரங்கள் இவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த முக்கியமான நட்சத்திரமும் பார்த்தா ஆகாசத்தில் அதை பார்க்கறதுக்கு ஒரு சிசுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலூட்டி, இந்த டால்ஃபின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அதுக்கு பாலூட்டின்னு தமிழில் பேர்.
அந்த வடிவத்தில் இந்த இதுவானது ஆகாயத்தில் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்கள் அதன் வடிவத்தில் இருக்குது ஆகாயத்தில். பெரிய ஒரு பாலூட்டியை வச்சு அப்படி இருக்கும். அதுக்கு சிசுமாரம் அப்படின்னு பேர். இப்படி இருக்குன்னு சில பேர் வர்ணிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லிவிட்டு அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எந்தெந்த நட்சத்திரங்கள் எங்கேருந்து இருக்குன்றதையும் சொல்லிட்டு வரார். முதல் ஆரம்பம் அதனுடைய வால் பின்னாடிலேருந்து சொல்லிட்டு வரார். வால் பாகத்திலேருந்து பார்த்தா முதல்ல துருவமண்டலமானது ஆரம்பிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த வயத்துக்கிட்ட எடுப்புக்கிட்ட வரும்போது சப்தரிஷி மண்டலமானது இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தன்னா வலது பாகத்தில் அபிஜித்திலேருந்து ஆரம்பித்து புனர்பூசம் அது வரையும் இருக்கக்கூடிய புனர்வசு நட்சத்திரம் அது வரையும் இருக்கிற நட்சத்திரங்கள் வலதுபுறம் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த டால்ஃபின் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த தோற்றமாக இருக்கக்கூடிய ஆகாயத்தில். அடுத்ததாக இந்த பூசம்லேருந்து உத்திராடம் வலியும் உள்ள நட்சத்திரங்கள் முழுக்க இடது பக்கமாக அப்படி வடிவமாக இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த மீன் வடிவத்தில் இந்த டால்ஃபின்னு சொன்னனே அந்த வடிவத்தில் இருக்கிறது அது அப்படி படர்ந்து இருக்கிறதாகவும் அங்கங்கேருந்து பார்த்தா அது சுருண்டு இருப்பது போலவும் தெரியுமா அப்பப்போ அது அங்கே அந்த வடிவத்திலிருந்து ஒன்றுக்கு ஒன்று இது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிராவிடேஷனல் போல்னால ஆகர்ஷண சக்தினால் ஒன்றுத்தையும் சேர்ந்து சுத்திண்டு வருது அப்படின்னு இந்த வடிவமானது இப்படி ஆகாசத்தில் இருக்குன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். மேலே சூக்ஷ்மமாக இந்த இடத்துல நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்தந்த இடத்துல சில தேவர்கள் சூக்ஷ்மமாக இருக்கலாம் அந்தந்த இடத்துல. அப்பேற்பட்ட அந்த சிசுமாரம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தினுடைய மார்பில் சூரியனும் மனசில் சந்திரனும் ஹிருதயத்தில் நாராயணன் சாட்சாத் நாராயணன் வசிக்கிறாராம். தொப்புளில் சுக்கிரனும் ஸ்தனங்களில் அஸ்வினி தேவர்களும் பிராணன் அபானனாக வாயுவும் அவருடைய கழுத்தில் ராகு கேத்துவும் இருந்து கொண்டு அப்பேற்பட்ட இதில் மற்ற சின்ன சின்ன நட்சத்திரங்கள்லாம் ரோமம் முடி இருப்பதில் நட்சத்திரங்கள் இருப்பது போல் அங்கங்கு சின்ன 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 சின்னதாக அப்படி நிறைய நட்சத்திரங்களானது அந்த ஒரு மெருப்பு அது நம்மளுக்கு அது பார்க்கும்போது எப்படி இருக்குமே இந்த ஜுவலிக்குமே அப்படி சின்னதாக லைட்டை எரிஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரி அந்த மாதிரி அங்கங்கங்கே இந்த முடி மேலே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுத்தீவிர படரமாக அந்த சிசுமாரம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் இத்தனை நட்சத்திரங்களும் இருந்து கொண்டிருக்கு ஆகாயத்தில். அது ஒரு பெரிய ஒரு சிசுமாரம் டால்ஃபின் படுத்துன்றதா எப்படி இருக்குமோ நின்றுன்றதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இந்த நட்சத்திரமானது அமைந்திருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட இந்த சிசுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடிவத்தை யாரெல்லாம் சந்தியா காலத்தில் ஸ்மரிக்கிறார்களோ அல்லது 3 காலங்கள் இருக்கே கார்த்தால மாத்தியானிகம் சாயந்திரம்னு இந்த 3 காலங்களையும் யாரெல்லாம் ஸ்ரத்தையோடு இதை ஸ்மரிக்கிறாரோ இந்த ரூபத்தை அப்பப்போ பண்ணக்கூடிய பாபமானது அவர்கள்கிட்டேருந்து விலகிறது அப்படின்னு இதுக்கு ஒரு பலஸ்ருதியை சொல்லி ஒரு சின்ன அத்தியாயம் நடுப்புற இந்த சிசுமாரம்னு இந்த வடிவத்துக்காகவே அதை சொல்கிறதுக்காகவே வந்த அத்தியாயம் ஒரு சின்ன அத்தியாயம். இதை சொல்லி பிரம்மனிஷ்டால் முடிக்கிறார். மேலே எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். அத்த்ரயோவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच अथ तस्मात् परतः त्रयोदशलक्षयोजनान्तरतः यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतः ध्रुवः औत्तानपादिः अग्निनेन्द्रेण प्रजापतिना कश्यपेण धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमान इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते तस्येहानुभाव उपवर्णितः स हि सर्वेषां ज्योतिर्गणानां ग्रहनक्षत्रादीनाम् अनिमिषेण अव्यक्तरंहसा भगवता कालेन भ्राम्यमाणानां स्थाणुरिव अवष्टम्भ ईश्वरेण विहितः शश्वत्
अवभासते यथा मेढीस्तम्भ आक्रमणपशवः संयोजिताः त्रिभिस्त्रिभिः सवनैः यथा स्थानं मण्डलानि चरन्त्येवं भगणाग्रहादयः एतस्मिन् अन्तर्बहिर्योगेन कालचक्र आयोजिता ध्रुवमेवालम्ब्य वायुनोदीर्यमाणा आकल्पान्तं परिचङ्क्रमन्ति नभसि यथा मेघाः श्येनादयः वायुवशाः कर्मसारथयः परिवर्तन्ते एवं ज्योतिर्गणाः प्रकृतिपुरुषसंयोगानुगृहीताः कर्मनिर्मितगतयः भुवि न पतन्ति केचनैतत् ज्योतिरणीकं शिशुमारसंस्थानेन भगवतः वासुदेवस्य योगधारणायाम् अनुवर्णयन्ति यस्य पुच्छाग्रे अवाक्षिरसः कुण्डलीभूतदेहस्य ध्रुव उपकल्पितस्तस्य लाङ्गूले प्रजापतिः अग्निरिन्द्रः धर्म इति पुच्छमूले धाता विधाता च कट्यां सप्तर्षयः तस्य दक्षिणावर्त कुण्डलीभूत शरीरस्य यानि उदगयनानि दक्षिणपार्श्वे तु नक्षत्राणि उपकल्पयन्ति दक्षिणायनानि तु संये यथा शिशुमारस्य कुण्डलाभोग सन्निवेशस्य पार्श्वयोः उभयोरपि अवयवाः समसंख्या भवन्ति पृष्ठे तु अजवीथी आकाशगंगा च उदरतः पुनर्वसुपुष्यौ दक्षिणवामयोः श्रोण्योः आर्द्राश्लेषे च दक्षिणवामयोः पश्चिमयोः पादयोः अभिजित् उत्तराषाढे दक्षिणवामयोः नासिकयोः यथा संख्यं श्रवणपूर्वाषाढे दक्षिणवामयोः लोचनयोः धनिष्ठामूलं च दक्षिणवामयोः कर्णयोः मघादीनि अष्टनक्षत्राणि दक्षिणायनानि वामपार्श्वं कृषु युञ्जीत तथैव मृगशीर्षादीनि उदगयनानि दक्षिणपार्श्वं कृषु प्रातिलोम्येन प्रयुञ्जीता शतभिषा ज्येष्ठे स्कन्धयोः दक्षिणवामयोः
न्यसेत् उत्तराहनावगस्निः अधराहनो यमः मुखेषु च अंगारकः शनिश्चर उपस्थे बृहस्पतिः ककुदी वक्षसि आदित्यः हृदये नारायणः मनसि चन्द्रः नाभ्यामुशना स्तनयोः अश्विनौ बुधः प्राणापानयोः राहुः गळे केतवः सर्वाङ्गेषु रोमसु सर्वे तारागणाः एतत् ऊहैव भगवतः विष्णोः सर्वदेवतामयं रूपम् अहरहः सन्ध्यायां प्रयतः वाग्यतो निरीक्षमाणः उपतिष्ठेत नमो ज्योतिर्लोकाय कालायनाय अनिमिषां पतये महापुरुषाय अभिधीमहीति ग्रहर्क्षतारामयमाधिदैविकम् पापापहं मन्त्रकृतां त्रिकालो नमस्यतः स्मरतो वा त्रिकालं नश्येत तत्कालजमाशु पापम् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे शिशुमारसंस्थावर्णनं नाम त्रयोविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।